எபிசோட் 99. ஆர்ஜுன் கௌரிக்கு பிளட்டு கொடுத்துட்டு ரொம்பவே டயர்டாக வெளியில் வந்து அப்படியே மயங்கி விழுந்தான். அதை பார்த்து அர்ஜுன் ஓடி போய் அவனை பிடிச்சி அவனை எழுப்ப முயற்சி பண்ணான். ஆனால் அவன் எழவே இல்லை. இதை பார்த்த அர்ஜுனுக்கு ரொம்பவே பயந்து போய் என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே இருக்க ஒரு நர்ஸை கூப்பிட்டு டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. டாக்டர் அவனை செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, அவர் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்திருக்காரு, கூடவே பிளட் வேறு தந்திருக்காரு, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருப்பார், அவ்வளோதான். நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஆர்ஜுனை மடியில் படுக்க வச்சு ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான். மறுபுறம் யுவராஜ் தூங்கிக்கிட்டு இருந்த ஆதவை அடித்து எழுப்ப, எதுக்கு நான் அடிக்கிறீங்க அப்படின்னு அவன் ரொம்ப பாவமாக கேட்டான். அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் தூக்கிக்கிட்டு போய் பாத்ரூமில் போய் விட்டு அவனே பல்லு தேய்ச்சி விட்டான். டக்குன்னு குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் அவனே சேஞ்ச் பண்ணி ஆதவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு எங்கேயோ கிளம்புனான். பாவம் ஆதவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. அவனுக்கு சாப்பிட கூட டைம் கொடுக்காம கடகடான்னு ஊட்டி விட்டான். வாயில் அப்படியே அவன் விழுங்குறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து எடுத்து வச்சான். அதுக்கப்புறமா வேகமாக இழுத்துட்டு காரில் தூக்கி போட்டான். அதை பார்த்து ஆதவ், டே அண்ணா, நான் மனுஷன்டா, பொம்மை எல்லாம் இல்லை, ஏன்டா இப்படி தூக்கி போடுற அப்படின்னு கேட்க, இவரா சிரிச்சுக்கிட்டே, சாரிப்பா, நீ மனுஷங்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற, கடத்திட்டு போறியா என்ன அப்படின்னு அவன் கேட்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாகவே காரை ஓட்ட ஆரம்பித்தான். அவங்க கூட சிவாவும் இருந்தான். யுவராஜ் அவனோட காரை KFC கடைக்கு முன்னாடி நிறுத்தினான். அங்கே போய் KFC சிக்கனை வாங்கிக்கிட்டு காருக்கு வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிட்டான். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நிறுத்தி ஆதவோட கண்களை கட்ட ஆரம்பித்தான். இதை பார்த்து ஆதவ், என்ன பிரதர், பெரிய அண்ணா, என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னை நீங்கள் கடத்திட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நான் டாக்டர் தான், இல்லை ஊசி போட்டு விட்டுருவேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். சின்ன பிள்ளைத்தனமாக அவன் கேட்குறத பார்த்த யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே, சிவா, இவன் ரொம்ப அதிகமாக பேசுகிறான், முதல்ல அவன் வாயை ஏதாவது பிளாஸ்டர் போட்டு ஒட்டு அப்படின்னு சொல்ல, அதே போல் பிளாஸ்டர் எடுத்து வாயை ஒட்டுனா சிவா. ஆதவ் மனசுக்குள்ள, அட பாவிகளா, அண்ணன்னு நம்பி வந்தேனேடா, என்னை கடத்திட்டாடா வரீங்க, நான் யார்கிட்டடா சொல்லுவேன், என்னால் முடியலையே அப்படின்னு கத்த ஆரம்பித்தா மனசுக்குள்ள. மறுபுறம் அர்ஜுன் ரொம்பவே சோகமாக அர்ஜுனோட தோல் சாய்ஞ்சு அப்படியே உட்காந்துருந்தான். அப்போது ஒரு நர்ஸ் வெளியில் வந்து, மிஸ்டர் அர்ஜுன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அது அர்ஜுன் கவனிக்கலை. அப்போ ஒரு குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு. உடனே அர்ஜுன் திரும்பி பார்த்தான். அந்த நர்ஸ் கையில் ஒரு அழகான பெண் குழந்தையோட வந்து நின்னாங்க. அர்ஜுன் அந்த நர்ஸை பார்த்து ஓடி போனான். அங்கே அந்த குழந்தைய அவங்க கையில் கொடுக்க உடனே அர்ஜுன் கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா, கௌரிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அந்த நர்ஸ் சிரிச்சுக்கிட்டே, நான் இவ்வளவு க்யூட்டான ஒரு கப்பலை பார்த்ததே இல்லை, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, பட் இப்போ கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க, அவங்க கண் விழிச்சதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் பாப்பாவும் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அப்புறமா தான் அர்ஜுனுக்கு உயிரே வந்தது. அதுக்கப்புறமா அந்த குழந்தை 4 kgல பிறந்திருக்கா, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போனாங்க. இதை பார்த்த அர்ஜுன், மச்சான் கங்க்ராட்ஸ்டா, பெண் குழந்தை பிறந்திருக்கு, இளவரசி இல்லை தேவதை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி அர்ஜுனு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய வாங்கி தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தான். மறுபுறம் யுவராஜ் ஆதவோட கண்ணை கட்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். அந்த ரூமோட கதவில் டாக்டர் ஆதவ் MBBS அப்படின்னு போட்டு இருந்தது. அந்த ரூமில் இருக்க சேரில் அவனை உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமா ஆதவோட கண்ணை திறந்து விட்டான். அதை பார்த்து ஆதவ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி யுவராஜை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ யுவராஜ், இங்கே பாரு ஆதவ், உனக்கு நன்றி சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, இது எல்லாமே அர்ஜுனோட ஏற்பாடு தான், உனக்கு நன்றி சொல்லணுன்னா அவனுக்கு நீ நன்றி சொல்லு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவு, அப்புறம் பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸு, கடன்காரனுக்கு போக மிச்ச எல்லா காசையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சேகரித்து வச்சு ஆசையாக இந்த ஹாஸ்பிட்டலை உனக்காக கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்ல
இதை கேட்டு அவனுக்கு எதுவுமே புரியல. ரொம்ப சந்தோஷப்பட்டான். எனக்காக தான் அண்ணன் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கானா அப்படின்னு யோசிச்சப்போ அவனால் நம்பவே முடியலை. உடனடியாக அவன் யுவராஜ் கிட்ட கூட சொல்லாமல் ஆர்ஜுனை பார்க்குறதுக்காக அங்கேருந்து கிளம்பினான். மறுபுறம் குழந்தைய கௌரி கிட்ட கொடுத்துருந்தாங்க. பாத்தியா, நம்ம இப்போ குழந்த ஒன்றை போலியே இருக்குல்ல அப்படின்னு ஆர்ஜுன் கேட்க, இதை கேட்ட கௌரி, பாருடா, அவள் என் வயிற்றில் இருக்கும்போதே ஓன் செல்லந்தான். எப்போ பாரு ஓ சத்தம் கேட்டாதான் அவள் என்ன மிதிப்பா. இதில் ஏன் செல்லம் வேறையா? என்ன போல் வேற இருக்காளா? கரெக்டாக பாரு, ஒன்றை போலியே தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா கௌரி கையில் கொஞ்சம் காசு கொடுத்தான். இதை பார்த்த கௌரி, எதுக்குடா இந்த காசு அப்படின்னு கேட்க, உழைப்புக்கு வந்த காசு தான் இது எல்லாமே அப்படின்னு சொன்னான். இது கௌரிக்கு புரியலை. உடனே அவன் ஒரு புக்கை எடுத்து கௌரி கையில் கொடுத்தான். அது அவள் பார்த்த உடனே, இது அப்படின்னு கேட்க, ஆமாம், இது நீ எழுதின புக்கு தான், நல்ல சேல்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி நீ இது சர்ப்ரைஸாக உனக்கு தரணும்னு நினச்சேன். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் நீ அட்மிட் ஆன உடனேயே இந்த புக்கை நான் பிரிண்ட் பண்ண கொடுத்தேன். எனக்கு தெரியும் நீ எழுதின புக்கு பிரிண்ட் பண்ணி சேல்ஸ் ஆகும்போது நீ ஆசைப்பட்டதை விட அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும்னு, அதை தான் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கௌரி, நான் மனசுக்குள்ளே நினச்சதை எப்படிடா புரிஞ்சுக்கிற நீ? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவள் கண்ணீரோட சொல்ல, தட்ஸ் லவ் மை டியர் அப்படின்னு சொல்லி சிரித்தான். அந்த நேரம் நிலா குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு, இந்த குழந்தையோட கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது, மூக்கு அண்ணாவை போல் இல்லை, வாய் அண்ணிய போலையும் இல்லை, ஒருவேளை நம்ம குழந்தைய மாற்றி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட கல்பனா சிரிச்சுக்கிட்டே, குழந்தைய அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா, அவள் வளர வளர சரியாயிடுவா, பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நிலா, இல்லை இல்லை, கண்டிப்பாக இந்த குழந்தைய நமக்கு மாற்றி தான் தந்திருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்க, அந்த நர்ஸு தான் நம்மளை ஏமாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பித்தா. இதை பார்த்து எல்லாரும் பயங்கரமாக சிரித்தாங்க. உறவு மலரும்.